மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. தீபா, செக்கப்க்கு கூட்டிட்டு போயிட்டு வா. சரிம்மா. சத்தி, செக்கப் போயிட்டுலாம் வா. இல்லை, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். ஆனால் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. என்ன? இப்போ குழந்தை வேண்டான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். என்ன சொல்ற? அபார்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன பேசிட்டு இருக்க நீ? ஃபர்ஸ்ட் வாய்க்கலடி, அறிவு கட்டவளே. இல்ல, கொஞ்சம் கோவப்படாம பேசுங்க. நான் எல்லாத்தையும் யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். என்னம்மா யோசிச்ச? நீ கொஞ்சமாவது யோசிச்சிருந்தே இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டேன். என்ன புரிஞ்சுக்கோங்க மாமா. என்ன தடி புரிஞ்சுக்கடும்? பொம்பளை தானாடி நீ? ஒரு உயிரை கொல்றதே பாவம். அதுவும் உன் வயித்துல வளர சிசுவை கொலை பண்ண போறேங்கிறியே. ஏன் அத்தை கொலை கொலைன்னு பேசிட்டு இருக்கீங்க? நாட்டுல எத்தனையோ பேர் அபார்ஷன் பண்ணிக்கிறாங்க. தினம் தினம் எவ்வளவோ பேர் சாகுறாங்க, எத்தனையோ பேரை கொலை பண்றாங்க. நீ கூட அதெல்லாம் பண்ணலாமா? பேசுறா பாரு பேச்சு. முதலா தாய்மை அடையிறது பெரிய பாக்கியம். அழிக்க நினைக்கிறது அசல் திமிரடி. உன் திமிரு தாண்டி உன்னை அப்படி பேச வைக்குது. அத்தை, நான் இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணம் என் திமிரா? திமிரு தாண்டி, அதை தவிர வேற என்ன இருக்கு? என்னை எல்லாரும் இப்படி தப்பாதான் புரிஞ்சுப்பீங்க. என் முடிவுக்கு காரணம் என் குடும்பத்தோட சூழ்நிலை தான். அதுக்காக குழந்தைய அழிக்கிறேன்னு பேசுவியாடி? என்ன வேற என்னதான் பண்ண சொல்றீங்க? என் குடும்பம் எக்கேட கெட்டாலும் பரவாயில்ல, என்னால இருக்க முடியுமா? என் பிள்ளை என் புருஷன்னு என்ன சுயநலமா வாழ சொல்றீங்களே, இது மட்டும் நியாயமா? நீ என்னம்மா பேசுற? நீ கல்யாணம் பண்ணிருக்கிற, குழந்தை பெற்ற புருஷனோட இருக்கிறது சுயநலமா? ஆமா மாமா, இன்னைக்கு குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில நான் பிள்ளைய பெத்துக்கிட்டா அது சுயநலம் தான். நான் வேலைக்கு போகணும், என் குடும்பத்துக்கு பணம் தரணும், அது என்னோட கடமை. அதுக்கு இடைஞ்சலா இருக்கிற எதுவுமே இப்ப எனக்கு தேவையில்லை. உன் குடும்பம் கஷ்டப்படுதுங்கிறதுக்காக இந்த வீட்டு வாரிசு அழியணுமா? என் குடும்பத்தை பத்தி நான் யோசிக்காம வேற யார்கிட்ட யோசிப்பாங்க? யாரு எக்கேடு கெட்டு போனா என்னன்னு நீங்க இருக்கலாம், ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. என்னம்மா சொல்ற? அப்பேற்பட்ட ஆளுங்களா நாங்க? சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. அன்னைக்கு வீட்டு பத்திரத்தை எடுத்து உங்க வீட்டு பிரச்சனைக்காக துர்கா கொடுத்தால, அக்கறை இல்லாதவங்க பண்ற காரியமா அது? கொடுத்தீங்க மாமா, அத நான் மறுக்கல. ஆனா அது அவங்க வாங்கலையே. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? கொண்டு போய் கொடுத்தத அவங்க வாங்கலைன்னா அதுக்கு நாங்களா பொறுப்பு? எதையோ காரணம் காட்டி எங்க வம்சத்தோட வாரிசையே அழிக்கணும்னு சொல்றியே. உங்க வம்சம்னு பேசுறீங்களே, அது ஏன் குழந்தை, அதை பெத்தெடுக்க வேண்டியது நானு. அத மறந்துட்டீங்களா? எனக்கு இல்லாத வலி, எனக்கு இல்லாத வேதனையா உங்களுக்கு இருக்கு? நான் ஒண்ணு இந்த முடிவை சந்தோஷமா எடுக்கல, எனக்கும் வேதனையா இருக்கு. ஆனா அதை விட என் குடும்ப சூழ்நிலை எனக்கு பெருசா படுது. அதான் எனக்கு இது இப்ப வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ இல்லாட்டி 2 வருஷம் கழிச்சு கூட என்னால குழந்தை பெத்துக்க முடியும். ஆனா என் குடும்பத்துக்கு இப்ப என் உதவி தேவை, அதான் முக்கியம். சக்தி, உன்கிட்ட எவ்வளவு அனுசரணையா நான் நடந்திருக்கேன். உனக்காக துர்காவை நான் பலமுறை திட்டிருக்கேன். ஆனா இப்போ நீ பண்றது எனக்கே வேதனையா இருக்கு. உன் இஷ்டப்படியே நடக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? குழந்தை பெத்துக்க போறது நான். 10 மாசம் நான் தான் அதை சுமக்க போறேன். அதுல ஏன் விருப்பம் முக்கியம் இல்லையா? என்னோட விருப்பத்தை ஒரேடியா மறந்துட்டு உங்க எல்லாரும் விருப்பத்துக்காகவும் இஷ்டத்துக்காகவும் நான் புள்ளைய பெத்துக்கணுமா? கூட பேசினா அரைஞ்சு பல்ல அடிங்க, நல்லா அடிங்க. நானும் பார்த்துட்டு எல்லாம் பேசிட்டீங்க. நீ சொன்னதை திருப்பி சொல்லிட்டு அறிவில உனக்கு அடிச்சு ஸ்டாப் இட் திவா. நீ அனாதைமா நடந்துக்கணும். மாமா, என்ன சொல்றீங்க? அப்போ
நான் தான் அநாகரிகமா நடந்துக்கிறேனா? நீங்க 3 பேரும் இவ்வளவு நேரம் மாத்தி மாத்தி என்ன ஒரு கொலைகாரி மாதிரி சித்தரிச்சு பேசுனது அநாகரிகம் இல்லையா? எங்க வாரிசுன்னு எனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி அத்தை பேசுனது அநாகரிகம் இல்லையா? என்ன பேச்சு பேசுறா பாத்தீங்களா? டேய் திவா, இனிமே நாங்க இந்த வீட்ல இருந்தா எங்களுக்கு மரியாதையே இல்ல. நாங்க போறோம், வாங்க போலாம். என்னம்மா நீங்க இல்ல, நாங்க போறோம். அம்மா, அவ ஏதோ வளர்றம்மா, சொல்றத கேளுங்கம்மா. அம்மா, அம்மா, அவ ஏதோ அறிவு கெட்டமா பேசிட்டு இருக்க. என்னம்மா பண்றீங்க நீங்க? சொல்லுங்கப்பா. அம்மா, அம்மா எங்கம்மா போவீங்க நீங்க? அம்மா, என்னம்மா ப்ளீஸ்மா. அம்மா, அம்மா இல்லம்மா, பேசிக்கலாம்மா. என்னம்மா? இல்லடா, நான் போறேன். இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். இவகிட்ட பேசி பேசி நெஞ்சு வலியில செத்து போயிருவேன். அத்தை, துர்கா, நீ எங்க போற? நில்லு. நான் புஷ்பா வீட்டுக்கு போறேன். நீங்க வர போறீங்களா இல்லையா? அம்மா. விடுங்க. அம்மா, துர்கா, அம்மா இருங்கம்மா. அம்மா சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா, ப்ளீஸ்மா. அம்மா, ஆடிட்டர் சார் வந்திருக்காரு. சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுக்கணும். இல்லம்மா, இப்பதான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். இனிமே தான் செய்யணும். சரி, பரவாயில்லம்மா. அதை எடு. இந்தாங்க சார். என்ன மேகலா, புது வீடு வசதியா இருக்கா? ஆ, வசதியா இருக்கு. விடிய காலையில தான் பால் காய்ச்ச வந்தோம். வீடு நல்லா தான் இருக்கு. ம், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். பூசு வேலை ஆகாம அறகுறையா இருந்த வீட்டை விட இது நல்லா தான் இருக்கும். என்ன பண்றது? தசரத சக்கரவர்த்தியோட மகன் ராம அரண்மனையிலேயே வாழ்ந்தவர். அவர் போய் காட்டில் கஷ்டப்படலையா? கால நேரம் சரியில்லைன்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆரம்பிச்சிட்டாரு கதா காலட்சேபத்தை. எல்லாம் தலையெழுத்து. வர்றது போறதுங்கள்லாம் நாட்டாம பண்ணுதுங்க. சார், நான் சொன்ன கணக்கெல்லாம் நீங்க பாத்துட்டீங்களா? அப்பாவோட பழைய கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அதோட எனக்கு தெரிஞ்ச இன்ஜினியர் ஒருத்தட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். என்ன சார் பொசிஷன் என்ன? இப்போதைக்கு மெட்டீரியல்ஸ் பிரச்சனை மட்டும்தான் இல்ல மேகலா. அதான் சொன்னீங்களே, அவங்க கடைசி வரைக்கும் சப்ளை பண்றதா சொல்லிட்டாங்கன்னு. அது மட்டும் இல்லாம தண்ணி சப்ளை பண்றது, மெயின்டெனன்ஸ் செலவு, வேலையாளுங்களுக்கு சம்பளம், இந்த மாதிரி செலவு நிறைய இருக்கு மேகலா. அப்பா வேற சம்பள பாக்கியா பழைய ஆளுங்களுக்குலாம் 1.5 லட்ச ரூபா பாக்கி வச்சிருக்காரு. அதெல்லாம் செட்டில் பண்ணாதான் அவங்க மறுபடியும் வந்து வேலை செய்வாங்க. என்ன சார் சொல்றீங்க? நானும் செழியனும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல தானே இருந்தோம். அவங்க எல்லாருக்கும் பேமெண்ட்ஸ் கொடுத்துட்டோம். நீங்க கொடுத்தது போக பழைய பாக்கி அவ்வளவு இருக்கு மேகலா. அப்பா வேற இல்லாதனால அதெல்லாம் கொடுத்தா தான் மறுபடியும் வந்து வேலை செய்வாங்க. ஏன் சார், பழைய பாக்கி, வேலையாட்கள் சம்பளம், மற்றபடி சில்லற செலவுகள் இதெல்லாம் சேர்த்து மொத்தம் எவ்வளவு தேவைப்படும்? ஒரு 10 லட்ச ரூபாய் இருந்தா தான் சார் நம்ம நின்னு போன வேலையை மறுபடியும் ஆரம்பிச்சு தொடர்ந்து நடத்த முடியும். 10 லட்ச ரூபாய் ரெடி பண்றதுக்கு ஏதாவது சோர்ஸ் இருக்கா மேகலா? என்ன சார் நீங்க இப்படி கேக்குறீங்க? 10 லட்சம் யார் கொடுப்பாங்க? சார், அப்பா ரெசார்ட்ல பணம் போட்டார்ல, அதை கிளியர் பண்ணி அந்த பணத்தை வாங்கிக்க முடியுமா? மொத்த பணம் வேண்டாம், ஏதாவது கிடைக்குமா? மேகலா, நான் மறுபடியும் எல்லா கணக்கு வழக்கு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு காரணமே ஏதாவது ஒரு சோர்ஸ்ல கொஞ்சமாவது பணம் கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கதான். ஆனா அதுக்கான வாய்ப்பே இல்லை மேகலா. நீங்க சொன்னீங்களே ரெசார்ட் விஷயமா, உங்க அப்பா கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் அதுல முதலீடு பண்ணதான் இப்ப இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமே. இப்ப நம்ம கேஸ் போட்டாலோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ மேற்கொண்டு நமக்கு தான் லாஸ் ஆகும். பேங்க் அக்கவுண்ட்ல கூட இருந்த பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. இப்ப மினிமம் பேலன்ஸ் தான் இருக்கு. சார், அப்பா இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ல தான் போட்டிருப்பாரு. இருந்த செடியன் 2 ஃபிக்ஸட் டெபாசிட் இருந்துச்சு. ஆனா அதை கூட பிரேக் பண்ணி எடுத்திருக்காரு. அப்படி எடுக்கிறதா லாஸ் தான். ஆனா வேற வழி இல்லாம தான் அப்படி எடுத்திருக்காரு. ஓப்பனா சொல்லட்டுமா மேகலா, இப்ப இந்த குடும்பத்துக்குன்னு எந்த சேவிங்ஸ்லயும் பணம் இல்ல. பணம் வேணும்னா வெளியில கடன் தான் வாங்கணும். யார் நம்மளை நம்பி கடன் கொடுப்பா? சொத்துக்களா கூட இப்ப எதுவும் இல்ல. அதான் இருந்த வீட்டையே விட்டுட்டு வந்துட்டோமே. அது கடனுக்காக தானே கொடுத்துட்டு வந்தோம். இதுதான் இப்ப நிலைமை மேகலா. அப்பா திடீர்னு இப்படி போனதுனால இருட்டுல தடுமாறுற மாதிரி ஆயிடுச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை வேற ஆரம்பிச்சு ஆகணுமே சார். அதான் சொன்னேனே மேகலா, 10 லட்ச ரூபாயாவது இருந்தா தான் வேலையை ஆரம்பிக்க முடியும். இதத்தான் நானும் சொன்னேன். வெறுங்கையில முழம் போட முடியுமா? வெட்டி பேச்சு கதைக்காகுமா? என் தம்பிக்கு இல்லாத யோசனையா? அவனுக்கு தெரியாத பிசினஸா? எவ்வளோ ஒருத்தி திமிரு பிடிச்சு போய் அவனே பாவம் முடியாம விட்டுட்டு போனதை நான் நடத்தி காட்டுறேன்னு வந்து சொன்ன கேக்குறவங்களுக்கு புத்தி எங்க போச்சு? அவ என்ன கையில மந்திர கொலை வச்சிருக்கா? ஒரு ஆட்டு ஆட்டுனதும் பில்டிங் அப்படியே வளர்ந்து வர்றதுக்கு.
மனசுல அப்படியே பெரிய புல்லட் ராணி நினப்பு. எனக்கு பேச தெரியாது. என் தம்பி கூடவே எல்லா விஷயத்திலும் கூடவே இருந்தவனா. நான் எதுக்காக பொறுமையா இருந்தேன்? நிலைமை சரியில்லை, நம்மளால எதையும் சரி பண்ண முடியாது, தம்பி திரும்பி வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு பேசாம இருந்தேன். இவ என்னடான்னா முந்தா நாள் உள்ள வந்துட்டு பெரிய சூரப்புலி மாதிரி எல்லாத்தையும் நட்டமா நிறுத்திடுவேன் பேசினாலே இப்ப எதுக்கு பேசாம இருக்கிறா? கட்டடம் கட்டித்தரலா? கட்டடம் எழுதி வச்சுக்க. உன்னால ஒரு செங்கலை கூட நட்டமா நிறுத்த முடியாது. யார்கிட்ட வந்து தெனாவிட்டு காட்டுற? நிறுத்து. இதுக்கு மேல எதுவும் பேசாது. மேகலா, நீ வேலையை ஆரம்பிமா. என் பேத்தி யாரும் வாய்க்கு வந்து இப்படி பேசுறத நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நான் கிராமத்துல இருக்கிற வீட்டையும் தோட்டத்தையும் விற்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அந்த பணத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கறேன். நீ வேலையை ஆரம்பிமா. தாத்தா, நீங்க ஏன் இப்ப இவ்ளோ அவசரப்படுறீங்க? சமயத்துக்கு உதவறனா அப்புறம் எதுக்குமா வீடு? நான் விற்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சார் உள்ள வாங்க. சார், உங்க அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள சிரமம் ஆயிடுச்சு. நான் கேரேஜ்ல இருந்து வரேன். உங்க கார் சர்வீஸ் கூட்டிருந்தீங்களே, இந்தாங்க சார் பில்லு. 25,000 ரூபாய். 25,000 இருக்கா? இருக்கிற பிரச்சனைல இது வேற. சார், நீங்க கார்லாம் சேல்ஸ் பண்ணுவீங்களா? பண்ணுவோம் சார். செகண்ட் ஹேண்ட்ல வண்டி வாங்கிட்டு தான் இருக்கோம். சரி, அப்போ ஒரு காரியம் பண்ணுங்க. இந்த காரை வித்துருங்க. உங்களுக்கு தர வேண்டிய 25,000 எடுத்துட்டு மிச்ச பணத்தை கொடுங்க. சார், நிஜமாவா சொல்றீங்க? ஆமா சார். நீங்க போங்க, நான் வரேன். சரிங்க சார், நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் சார். வரேன் சார். வாங்க. டேய், அது என் தம்பி வாங்கின வண்டிடா, ராசியான வண்டி. அதை போய் விற்கிறேங்கிற? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ராசியான வண்டி தானே? சரி, அப்ப 25,000 பணம் கொடுத்து வண்டி எடுத்து பெட்ரோல் ஊத்த காசு இல்லாம ரோட்ல எடுத்து பூஜை பண்ணுங்க. அக்கா, நான் வண்டி வித்து ஒரு பணத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன். தாத்தா கொடுக்குற பணத்தோட சேர்த்துக்கோ. நம்ம எடுத்த காரியத்தை முடிக்காம விடக்கூடாது. சரியா? சார், நான் போயிட்டு வரேன். மேகலா, போயிட்டு வரேன். வரேன் மேடம். திலகா, காஃபி எடுத்துட்டு வா. சரிப்பா. வர வர நம்மளை எதுவுமே மதிக்க மாட்டேங்குதுங்க. வண்டியை விற்கிறானா? அழாதேட தங்கம், அழாதேட செல்லம். எதுக்குடா அழுவுற? அழுவாதான்னு சொல்றேன்ல, சும்மா வையின்னு அழுதுட்டு நீ ஏன் மேக்கப் கூட போட முடியல? என்ன தாமரை, குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. என்ன என்ன சிரிப்பு? செவத்த தோல் இருக்கிற ஆணவமோ? பின்ன என்ன தாமரை, குழந்தை இப்படியா பயப்படுத்துறது? உன்னை பார்த்துதான் நம்ம வாரிசு விழுவிழுத்து போய் அழுதுகிட்டு இருக்கு. அம்மு குட்டி, என் பொம்மு குட்டிடி, என்னடி தங்கம், சிரிடி, நல்லா சிரிடி. இவனமா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மாவோட மூஞ்சி பாலிஷ் போட்ட தர மாதிரி படபடான்னு. என்ன என்ன பேச்சு இது? இப்போ நான் என்ன தப்பா சொன்னேன்? நல்லா பாலிஷ் போட்ட மசாக் தரேன்னு தானே சொன்னேன். நான் அதை சொல்ல வரல. பொம்பளை பிள்ளைய கொஞ்சம் மாதிரி அம்மு குட்டி பொம்மு குட்டின்னு கொஞ்சம் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஏய், அப்படி தாண்டி கொஞ்சுவாங்க. குழந்தை பின்ன எப்படி கொஞ்சுவாங்க? அட நீ சும்மா இருமா. ஆம்பளை பிள்ளைய போய் வாடி படின்னு கூப்பிடுறது நல்லாவா இருக்கு? சை. அது ஒண்ணு இல்லம்மா தாமரை, குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி கண்ணே செல்லம் வாடி போடின்னு கூப்பிடுறது வழக்கம் தானேம்மா. அப்ப நீங்களே ஒரு நல்ல நாளை பார்த்து சீக்கிரம் பேரை வச்சிருங்க. எங்க வர புதன்கிழமை நல்ல நாளா தான் இருக்கு. அன்னைக்கு வேணா புண்ணியோதனம் பண்ணி குழந்தைக்கு பேர் வச்சுடலாமா? அதுவும் சரியா தான் இருக்கு. சரி, அன்னைக்கே வச்சிரும். அப்புறம் சொல்ல வேண்டியவங்களுக்கு எல்லாம் சொல்லிடு. என்ன மாப்பிள, உங்களுக்கு ஓகே தானே? சரி மாமா. இது எதுக்குங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு நம்ம வீட்டோட செஞ்சுப்போமே. வேணும்னா சந்திருக்கும் பத்மினிக்கு வேணா சொல்லி அனுப்புவோம். ஏன் இவ்வளவு சிம்பிளா பண்ணலாம்னு பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, எல்லாத்துக்கும் சொல்லணும்னா நம்ம கண்மணி வீட்டுக்கும் சொல்லணும் இல்லையா? என்ன சம்மந்தி வீடாச்சே. எதுக்கு சொல்றேன்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவங்க ஒரு நல்லது கெட்டதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து போற மாதிரியா இருக்கு. இப்ப அவங்கள கூப்பிடுறது ரொம்ப முக்கியமா? வேலையை பாரு. பாத்தீங்களா, இதுக்கு தான் நம்ம வீட்டோட செஞ்சுக்கலாம்னு சொன்னேன். இப்படி எல்லாருக்கும் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு மட்டும் சொல்லலைன்னா வேணும்னா அவமானப்படுத்துற மாதிரி இருக்காதா? என்னது? உன் சம்மந்தி வீட்டாளுங்களை கூப்பிட்டு மஞ்சள் குளிப்பாட்ட முடியாதுங்கிறதுக்காக நான் பெத்த தங்கத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம விட்டுருவீங்களா? என்ன நக்கல் பண்றீங்களா? ஏய், இப்ப எதுக்கு என்கிட்ட சண்டை போடுற மாதிரி வர? அப்படிதான் வருவேன். நல்லா இருக்கே கதை. உன் சம்மந்தி வீட்டுக்காரங்களை கூப்பிடாம நாங்க விசேஷமே பண்ணக்கூடாதோ? அப்படியே தொலைஞ்சது போகுதுன்னு போய் கூப்பிட்டாலும் அவங்கள எங்கன்னு போய் கூப்பிடுவேன்? அவங்கதான் கடங்காரங்களுக்கு எல்லாம் பயந்துட்டு தெரு தெருவா நாடோடி மாதிரி சாமான் சட்டை தூக்கிட்டு திரியிறாங்களே.
ஏய் சும்மா இருக்க மாட்டே நீ. சும்மா ஏன் அடக்காதமா. வான்னு கூப்பிட்டா அதுங்களும் இதுதான் சான்ஸ்னு இங்க வந்து டேரா போட்டுட்டா கடங்காரங்கள நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க. நீங்க கூப்பிடுவீங்க, இப்ப யாரும் அங்க காத்துட்டு இருக்கல. இன்னொரு வார்த்தை எங்க குடும்பத்தை பத்தி பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.